ஒரு நாளைக்கு ஒரு சீடர் ஒருத்தர் ரோட்ல நடந்துட்டு இருக்காரு. அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பைத்தியக்காரரை பாக்குறாரு. அவர் மேல இரக்கம் வருது. அதனால அவரை கூட்டிட்டு தன்னோட சபையில வர்றாரு. அவரை பார்த்த தன்னோட குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி இவரை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு அவருக்கு முன்னாடி சாப்பாடு, அவருக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுட்டு நீங்க அவரை கவனிக்காம உங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்ற. இவங்களும் அவர் சொன்ன மாதிரியே அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த பைத்தியக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சீடர்கள் மேல அடிக்கடி கல் எறிகிறது, சத்தம் போடுறது, கத்துறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குரு சொன்ன மாதிரி யாருமே இந்த பைத்தியக்காரரை கண்டுக்கிடாம அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பைத்தியக்காரர் அந்த குரு கிட்ட வந்து கேக்குறாங்க, ஐயா எனக்கும் தியானம் கத்து தரீங்களா அப்படின்ட்டு. உங்களை சுத்தி இருக்கிற பிடிச்சவங்களா இருக்கட்டும், பிடிக்காதவங்களா இருக்கட்டும், உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்றது வழக்கம். எப்போ எங்க பிரச்சனை வந்தாலும் நம்ம திருப்பி அதுக்கு ரியாக்ட் பண்ண மட்டும்தான் அந்த பிரச்சனை பெருசாகும். பிரச்சனை பண்ணும்போது அதை ரியாக்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால அவங்க பிரச்சனை வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள், சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா மேக்சிமம் ரியாக்ட் பண்ணாமல் இக்னோர் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பிரச்சனை முடியும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஸோ குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.